அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னான்னு கேட்பீங்க. இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு அறிவிப்பு நான் கொடுக்குறேன். இப்போ கவர்மெண்ட் பெண்களுக்கு நிறைய செய்கிறாங்க. அது நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒரு ஹெல்மெட் போட்டு போனால் அதுக்கு ஒரு வரி போட்டு ஹெல்மெட் போடுங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறு இல்லை. அதே மாதிரி குடிகாரங்களுக்கு நிறைய குடிச்சிட்டா அதுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. அதுவும் தவறு கிடையாது. அதே மாதிரி நிறைய சட்டத்திட்டங்கள் போட்டிருக்காங்க. அது வரதட்சணை வாங்கினா தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் தவறு இல்லை. இப்போ ரேடியோ இப்போ திருவிழாக்கள் நடக்குது, அங்கே ரேடியோ போட்டால் தவறானது, அங்கே சண்டை சச்சரவு நடக்குது, அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் போட்டு அது போலீஸுக்கிட்ட போயிட்டு ஒரு அங்கீகாரம் வாங்கிக்கின்னு தான் நம்ம ஆலயத்தில் எது ஒன்றாலும் பண்ணணும் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு கிடையாது. இந்த மாதிரிலாம் கொடுக்குறப்போ ஒரு மாட்டு சந்தையில் ஒரு மாடை விற்றா கூட அது பயனுள்ளதாக மாடு பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அது மாட்டுக்கு தீனியை போட்டு நல்ல மாதிரி அந்த மாடை வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு வரதட்சணைன்ற கொடுமையில் ஒரு பெண்ணுக்கு நிறைய நகைகள் போடுறாங்கோ, அம்மா அப்பாங்க நகையை போடுறாங்கோ. எல்லாமே குழந்தைங்களுக்கோசம் தான் அவங்க வாழ்வாதாரமே அவங்க குழந்தைங்களுக்கோசம் தான் பணத்தை சேர்த்து வச்சு எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் கொடுத்தாலும் அந்த குழந்தைங்கள நல்ல மாதிரி அந்த பிள்ளை வீட்டாரும் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் தவறவும் நடக்குது. ஒரு இடத்துல போனால் வாழ மாட்டேது பிள்ளைங்க, அப்படியெல்லாம் இருக்குது. அதனால் ஒருத்தர் இப்படி இருக்கிறதுனால இந்த இதில் இப்போ ஆலயத்தில் எப்படி நீங்கள் ஒரு ஒரு இது கட்டோட்டு இந்த மாதிரி சவுண்டு இதெல்லாம் போட்டால் ஒரு இது சட்டம் போட்டிருக்கீங்களோ, அதே மாதிரி ஒரு திருமணம் நடக்கும்போது நீங்கள் ஒரு சட்டங்கள் போடணும். இதை இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அங்கீகாரம் வாங்கிக்கின்னு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இவங்களுக்கு இன்னார் தான் பிறப்பு அப்படின்ற ஒரு ஒரு இதுவை கொண்டு வந்தால் தான் இந்த காலகட்டங்கள் நல்லா இருக்கும். ஏன்னா எப்போ எந்த இதுவும் இல்லாத ஒரு இவ்வளோ பணத்தை கொடுத்துட்றாங்க, ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க, அவங்களும் பயம் இல்லாத கொடுமைப்படுத்துகிறாங்க. பொண்ணுங்களையும் சரி, பொண்ணுங்களும் அந்த வீட்டில் வாழாத அமகலம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி காலகட்டங்கள் இருக்கும்போது இதை அரசு முன்னெடுத்து வரதட்சணை கொடுக்குறதும் குற்றம், வரதட்சணை வாங்குறதும் குற்றம்னு ஏற்கனவே சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி சட்டம் போட்டு வச்சிருந்து கூட இதை இவ்வளோ பணம் 300 சவரம் இப்போ குழந்தைக்கு போட்டிருக்காங்க, அப்படி கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்து கூட அந்த குழந்தை கொடுமையை அனுபவிச்சுதுன்னா என்ன சொல்கிறது, இது தெரியல. எல்லாமே இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம குழந்தைக்கு பணம் கொடுக்குறது எதுக்கு? நாளை பின்ன அந்த குழந்தைங்க நல்லா இருக்கும், அந்த பணத்தை வச்சு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் நாங்கள் பெற்றோர்கள் பணத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அதை இவங்க மூலாதாரமாக எடுத்துக்கின்னு உப்பியே குடுன்னு இடத்த நச்சரித்து எல்லா பணத்தையும் வாங்கிக்கின்னு அந்த குழந்தைங்கள நெருக்கதியாக ஆக்கிறாங்க. இப்போ காலகட்டங்களும் ஜட்ஜுங்களோ இல்லை வக்கீலுங்களோ இல்லை போலீஸ் இந்த மாதிரி இது பண்ணுறது, அந்த குழந்தைங்களுக்கு குழந்தைங்க நல்ல மாதிரி இருந்தால் அதுக்கு தேவையானதான் எழுதி வைக்கணும். முதல்லையே வரதட்சணை கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி எந்த பணமும் கொடுக்கக்கூடாது. அதுங்களுக்குன்னு அது தலையெழுத்துக்குன்னு எழுதி வைக்கணும் பணத்தை அப்படின்னு நீங்கள் கொடுத்தா தான் இதுலேருந்து ஒரு பெண்களும் சரி ஆண்களும் நிம்மதியாக ஒரு பெண்ணை விடுவாங்க. பெண்கள் பெண் வீட்டார்கிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் ஆண்கள் சொல்கிறேன்டினே தான் இருப்பாங்க. அதனால் இந்த காலகட்டங்களுக்கு இப்போ எத்தனையோ இது மாறிட்டு இருக்குது. அதே மாதிரி மாறணும்னா பெண்களுக்கு அது பாதுகாப்புக்கு பணமே தவிர இவங்க சுரண்டுறதுக்கு பணம் கிடையாது. அப்படி இதுதான் இதுக்கு ஒரு சட்டத்திட்டம் போட்டு குழந்தைங்க பாதுகாப்புக்கு பணம் தேவைப்படுதுன்ட்டு தான் அவங்க கஷ்டப்பட்டு சேமித்து அந்த குழந்தைங்க நாளை பின்ன நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கட்டி கொடுக்குறது. இது இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு குழந்தைங்கள வெளியே தேர்த்துறது, வீட்டை கொடுமைப்படுத்துறது, அதெல்லாம் இருந்தால் எப்படி அந்த குழந்தைய நாங்கள் எப்படி நம்பிக்கையாக கட்டி கொடுக்குறதுன்னு எங்களுக்கே தெரியல. இதெல்லாம் அரசு முன்னெழுந்து இனிமேல் இதுவெல்லாம் நடக்காத மாதிரி ஏதாவது ஒரு சட்டத்திட்டம் போட்டு
இந்த குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் காப்பாற்றி இந்த இந்த வரதட்சணை கொடுமையிலேருந்து இந்த பெண் குழந்தைகளே விடுபட வைக்கணுன்றது மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் அழைச்சிவோம்.